ஃபஸ்ட்டு பிளாக் டீ வச்சுட்டு கூடவே பக்கத்தில் முட்டை வேக போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு இட்லி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு காய் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. காய் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். என்னெல்லாம் காய்னா கத்தரிக்காய், அவரைக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, அப்புறம் வந்துட்டு புடலங்காய் இதெல்லாம் தான் காய். அப்புறம் வந்துட்டு தக்காளி, வெண்டைக்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் தான் நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ண காய் எல்லாத்தையுமே குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்ச காய் எல்லாமே குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு சாம்பார் பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கேற்ப இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா பால் காய வச்சுட்டு சாம்பாருக்கு புளி தேவையான அளவுக்கு ஊற வச்சுட்டு இட்லிக்கு மாவு கரைச்சி எடுத்தாச்சு. அப்படியே வேகவும் வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு பாத்திரம் கொஞ்சம் சேர்ந்துடுச்சு. அதை கழுவி முடிக்கிறதுக்குள்ளே இட்லி வந்துடுச்சு. அதை அப்படியே இறக்கி வச்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு சாம்பார் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி தண்ணியில் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சாம்பார் தூள் உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 5 விசில் விட்டு ரெடியாக இருக்கிற காயை எடுத்துகிட்டு அதில் கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து மல்லி இலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதை 3 சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ரெடியாக இருக்கிற கொதிச்சுட்டு இருக்கிற சாம்பாரில் தூக்கி ஊற்றணும் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பேபியோட ஃபீடிங் பாட்டில் வந்து கழுவியாச்சு. சுடு தண்ணியில் போட்டு கழுவிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு சூப்பராக டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இட்லி, சாம்பார், முட்டை. அப்புறம் வந்து பேபிக்கு கொஞ்சமாக ட்ரெஸ்ஸு இருந்துச்சு. அதையும் துவைச்சோம்னா